அனைவருக்கும் அன்பு வணக்கம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சிறப்பு இயல்புகளை நம்ம பார்க்க போறோம். இங்கிலீஷ்ல சாலியன்ட் ஃபியூச்சர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், இந்த டாபிக்கை தான் நம்ம பார்க்க போறோம். சோ அதனுடைய முதல் சிறப்பு இயல்பா எதை சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவில் உலகத்திலேயே மிக நீண்ட எழுதப்பட்ட அரசியலமைப்புனா அது இந்தியா தான். கிட்டத்தட்ட 2 வருஷம் 11 மாசம் 17 நாள் பாத்தீங்கன்னா இந்த சட்டத்தை எழுத அரசியலமைப்பு நிர்ணய சபையில இருக்கக்கூடிய வரைவு குழு எடுத்துக்கிட்டாங்க. சோ அதுக்கப்புறம் இதை எழுதி எப்போ பாத்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையிட்ட கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நவம்பர் 26 1949 கொடுத்திருப்பாங்க. அதனால நவம்பர் 26 கான்ஸ்டிடியூஷன் டே, சட்ட நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. யார்கிட்ட கொடுத்தாங்கன்னு கேட்டீங்கன்னா, கான்ஸ்டிடியூயன்ட் அசம்பிளி, அரசியலமைப்பு நிர்ணய சபையிட்ட கொடுத்திருப்பாங்க. இந்த சட்டம் நாடெங்கிலும் நடைமுறைப்படுத்திய தினம் தான் முதல் குடியரசு தினம். ஓகேங்களா? சோ 1950 ஜனவரி 26 அன்னைக்கு எழுதப்பட்ட இந்திய அரசியலமைப்பு சட்டம் எல்லாமே நடைமுறைக்கு வந்தது. ஓகேங்களா? சோ எதனால பாத்தீங்கன்னா உலகத்திலேயே மிக நீண்ட எழுதப்பட்ட அரசியலமைப்பு இந்தியாவில் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவுடைய ஜியோகிராபிக்கல் ஃபியூச்சர் தான். அதாவது புவியியல் காரணிகளை பொறுத்த வரைக்கும் இந்தியா பாத்தீங்கன்னா மிக பரந்த ஒரு நாடு. அது இல்லாம இங்க பன்முகத்தன்மை பாத்தீங்கன்னா இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவில் ஆஸ் ஆஃப் நவ் 140 கோடி மக்கள் இருக்கிறோம். அது இல்லாம இங்க பல்வேறு சாதி, மதம், இனம், கலாச்சாரம், இந்த மாதிரி பல வேற்றுமைகள் பாத்தீங்கன்னா இருக்கு. சோ அதனால இந்த புவியியல் காரணங்களால பல்வேறு சாதி, மதம், இனம், கலாச்சாரம் இருக்கிறனால ஒரு மிக நீண்ட எழுதப்பட்ட அரசியலமைப்பா இது மாறினதா சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஹிஸ்டாரிக்கல் ஃபியூச்சர், வரலாற்று காரணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பொறுத்த வரைக்கும் 1935 இந்திய அரசு சட்டத்துல அதனுடைய தாக்கம் அதிகமாவே இருக்கு. இதுல இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 50% விஷயம் இப்ப இருக்கக்கூடிய கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கிறனால இதை ஒரு காரணமா சொல்லுவாங்க. அடுத்து இந்தியாவில் பாத்தீங்கன்னா இவ்வளவு மக்கள் தொகை இருந்தாலும் ஒரே ஒரு சட்டம் தான் இருக்கு. அதனாலதான் அது ஒரு மிக நீண்ட எழுதப்பட்ட அரசியலமைப்பா இருக்குங்கிறாங்க. அதுக்கப்புறம் இதை எழுதின முக்காவாசி பேர் இந்த இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையில இருந்த அதிக பேர் பாத்தீங்கன்னா அட்வொகேட்டா இருந்தனால இந்தியா ஒரு மிக நீண்ட எழுதப்பட்ட அரசியலமைப்பு கொண்ட ஒரு நாடா இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் இது பல்வேறு நாடுகளில் இருந்து பெறப்பட்டது. இங்க இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பல்வேறு நாடுகளில் இருந்து பெறப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்டா 1935 இந்திய அரசு சட்டம் கிட்டத்தட்ட இததான் மோஸ்ட் ப்ரொஃபவுண்ட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் சொல்லுவாங்க. ஏன்னா இதுல இருக்கக்கூடிய 50% இப்ப இருக்கக்கூடிய கான்ஸ்டிடியூஷன்ல பாத்தீங்கன்னா இருக்கு. அது இல்லாம மிக முக்கியமான 10 நாடுகள்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயங்களும் நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கு. ஓகேங்களா? சோ 1935 இந்திய அரசு சட்டத்துல இருக்கக்கூடிய சில விஷயங்களை பாத்தீங்கன்னா, எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்றாங்கல்ல, அதுக்கப்புறம் அதிகாரத்தை பிரிச்சு கொடுக்குறாங்க. டிவிஷன் ஆஃப் பவர் நம்மளுடைய ஷெட்யூல்ல 7வது ஷெட்யூல்ல கொடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரூல்ஸ், நிர்வாகம் பண்ணணும் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய விதிமுறைகள், ஓகே, நீதித்துறை செயல்படுற விதம், இது எல்லாமே 1935 இந்திய அரசு சட்டத்துல தான் நம்ம அந்த கான்செப்டை நம்ம பாரோ பண்ணிக்கிட்டோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் மிக முக்கியமான 10 நாடுகள்ல இருந்து சில முக்கியமான அரசுக்கு வழிகாட்டு நெறிமுறைகள் ஃப்ரம் அயர்லாந்து, அதுக்கப்புறம் அடிப்படை உரிமைகள், முகப்புரை, நீதி புனராய்வு, இந்த கான்செப்ட்லாம் அமெரிக்காவிட்ட இருந்து வாங்கிக்கிட்டோம். இங்கிலாந்து கிட்ட இருந்து பாராளுமன்றம் செயல்படும் விதம் எல்லாமே. அதுக்கப்புறம் ஒற்றையாட்சி, நம்ம நாட்டுல பாத்தீங்கன்னா சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான் இருக்கு. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை நம்ம பாரோ பண்ணிருப்போம். இருந்தாலும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட சிறப்பியல்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் நெகிழும் மற்றும் நெகிழாத்தன்மை கொண்ட ஒரு அரசியலமைப்பு சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. நெகிழும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிளெக்சிபிள் அப்படின்னு அர்த்தம். பிளெக்சிபிள்னா இந்த அரசியலமைப்பு சட்டத்தை ஈஸியா திருத்திடலாம். அப்படி ஏதாச்சும் நாட்டுல இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்கிலாந்து அரசியலமைப்பு சட்டத்தை அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா சொல்லுவாங்க. இது டோட்டலா பிளெக்சிபிள், ஈஸியா பாத்தீங்கன்னா திருத்திடலாம். இதே நெகிழாத்தன்மை அப்படின்னு கேட்டீங்கன்னா அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, சுவிட்சர்லாந்து, இது எல்லாமே இந்த அரசியலமைப்பு சட்டத்தை அமெண்ட்மெண்ட் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். சோ அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, சுவிட்சர்லாந்து ரிஜிட் நேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்தியா பொறுத்த வரைக்கும் அப்படி இல்ல. சில சட்டத்தை ஈஸியா திருத்தலாம், சில சட்டத்தை ஈஸியா திருத்த முடியாது. அதனால நெகிழும் மற்றும் நெகிழாத்தன்மையோட இந்திய அரசியலமைப்பு சட்டம் இருக்கு. இது ஒரு அரசியலமைப்பின் சிறப்பு இயல்புகள்ல சொல்லி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாருங்க, ஒற்றையாட்சி தன்மை கொண்ட கூட்டாட்சி நாடு அப்படிங்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமா நீங்க கவனிச்சுக்கணும். இது உங்களுக்கே தெரியும். என்னன்னு கேட்டீங்கன்னா, பாக்குறதுக்கு யூனிட்டரியா இருக்கும், ஆனா இந்தியா ஒரு கூட்டாட்சி நாடு. அப்படின்னா மீனிங் என்ன அப்படின்னா, இந்தியா பெரும்பாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், அப்புறம் லோக்கல் கவர்மெண்ட் அப்படின்னு பவரை பிரிச்சு கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் கூட்டாட்சி நாடு அப்படிங்கிறதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிளா வச்சுக்கலாம். ஆனா அப்படி சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், லோக்கல் கவர்மெண்ட்டுக்கு பவரை பிரிச்சு கொடுத்திருந்தாலும்
ஒற்றையாட்சி தன்மை கொண்டதை பல வாட்டி நம்மளால பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், சென்ட்ரல், ஸ்டேட் கவர்மெண்ட், லோக்கல் கவர்மெண்ட் இருந்தாலும் யார் பவர்ஃபுல்? சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் மோர் பவர்ஃபுல். இதுல என்னென்னலாம் எக்ஸாம்பிளா இதுக்கு சொல்லலாம்? இந்தியா ஒற்றையாட்சி தன்மை கொண்ட மாதிரியே இருக்கு அப்படிங்கிறதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் சிட்டிசன்ஷிப், ஓகேங்களா, ஒரே குடியுரிமை தான் இருக்கு. அதே மாதிரி இந்தியாவில் ஒரே சட்டம் தான் இருக்கு, ஓகேங்களா. அதுக்கப்புறம் எமர்ஜென்சியை யார் டிக்ளேர் பண்றா? சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும் தான் டிக்ளேர் பண்றாங்க. கவர்னரை யார் அப்பாயின்மெண்ட் பண்றா? சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும் தான் அப்பாயின்மெண்ட் பண்றாங்க. அப்ப இதுதான் ஒற்றையாட்சி தன்மை கொண்ட நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்தியா ஒற்றையாட்சி தன்மை கொண்ட கூட்டாட்சி நாடுன்னு சொல்லி இருக்கிறாங்க. ஓகே, ஒற்றையாட்சி தன்மை கொண்டதுன்னா முழுக்க முழுக்க சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் பவர்ஃபுல்லா இருப்பாங்க, ஓகேங்களா. கூட்டாட்சி நாடு அப்படின்னா இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், லோக்கல் கவர்மெண்ட் பிரிச்சு கொடுத்துருவாங்க. இந்தியா பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் விசித்திரமான ஒரு நாடு. சில இடத்துல ஒற்றையாட்சி தன்மை கொண்டதா இருக்கும், சில இடத்துல கூட்டாட்சி நாடா இருக்கும். இப்ப கூட்டாட்சி நாடா இருக்கிறதுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம்னா, அவங்க வந்து அதிகாரத்தை பிரிச்சு கொடுத்துருக்காங்கல்ல, டிவிஷன் ஆஃப் பவர், அவங்களே எல்லாத்தையும் வச்சு இல்ல. சோ மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சு கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு பார்லிமெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்கேயும் வந்து லோக்சபா, ராஜ்யசபா, மக்களவை, மாநிலங்களவை இருக்கு. அதே ஒரு மாநிலத்தை எடுத்தீங்கன்னா சட்டமன்ற பேரவை, சட்டமன்ற மேலவை, அதாவது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்னு இருக்கு, ஓகேங்களா. அதுக்கப்புறம் வேற என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ டூ கவர்மெண்ட், ஓகேங்களா. மெயினா சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கு. அது இல்லாம இப்ப லோக்கல் கவர்மெண்ட் வேற வச்சிருக்காங்க. சோ இதெல்லாம் கூட்டாட்சி தன்மை கொண்ட நாடுக்கு வந்து நம்ம எக்ஸாம்பிளா சொல்லலாம். அதனாலதான் இந்தியாவில் ஒற்றையாட்சி தன்மை கொண்ட சில விஷயங்கள் இருக்கு, கூட்டாட்சி தன்மை கொண்ட சில விஷயம் இருக்கனால இந்தியாவை ஒரு ஒற்றையாட்சி தன்மை கொண்ட கூட்டாட்சி நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்பிளா சொல்லணும்னா, சில இடத்துல சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் மோர் பவர்ஃபுல் மாதிரியே தெரியும். ஆனா பல விஷயங்கள்ல அவங்க பவரை வந்து பரவலா பிரிச்சு கொடுத்திருக்காங்க, ஓகேங்களா. சோ அடுத்தது பாருங்க, பாராளுமன்ற இறையாண்மையும் மேல் அதிகாரம் பெற்ற உச்ச நீதிமன்றமும். இது நல்லா மீனிங் புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட், பாராளுமன்ற இறையாண்மைனா என்ன அப்படின்னா, பாராளுமன்றம் தான் சட்டத்தை ஏற்றுது. அதுக்கு மேல பாருங்க, மேல் அதிகாரம் பெற்ற உச்ச நீதிமன்றம்னா அந்த பாராளுமன்றம் போட்ட சட்டத்தையே அது சரியா தப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நீதியை வந்து புனர் ஆய்வு பண்றதுக்கு யாருக்கு பவர்ஃபுல் இருக்கு அப்படின்னா, யாருக்கு பவர் இருக்குன்னு கேட்டீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து இருக்கு. அப்ப பாராளுமன்றம் தான் சட்டம் போடும். அந்த போட்ட சட்டத்தை சரியா தப்பான 6000 உரிமை சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. அததான் பாராளுமன்ற இறையாண்மையும் மேல் அதிகாரம் பெற்ற உச்ச நீதிமன்றமும் அப்படிங்கிற ஒரு சிறப்பியல்பு நம்ம சட்டத்துல இருக்கு, ஓகேங்களா. இறையாண்மைனா என்னன்னா, அவங்க தான் சோல் அத்தாரிட்டி, ஓகேங்களா, அவங்க தான் ஃபுல் கண்ட்ரோல் அப்படின்னு அர்த்தம். ஆனா அவங்களே வந்து கேள்வி கேட்கக்கூடிய அதிகாரத்தை உச்ச நீதிமன்றத்துக்கு கொடுத்திருக்காங்க. இததான் பாராளுமன்ற இறையாண்மையும் மேல் அதிகாரம் பெற்ற உச்ச நீதிமன்றம்னு சொல்லுவாங்க. அடுத்து, ஒருங்கிணைந்த சுதந்திரமான நீதித்துறை. இந்த இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எல்லா ஜுடிஷியரும், நீதித்துறையும் வந்து ஒருங்கிணைந்துதான் இருக்கு. ஆனா சுதந்திரமான நீதித்துறையா இருக்கு. அதாவது இவங்களை யாரும் கேள்வி கேட்க முடியாது. பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஃப்ரம் ரைட் சுப்ரீம் கோர்ட் இருக்கு, அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா ஹை கோர்ட் இருக்கு, ஹை கோர்ட் கீழே வந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் இருக்கு, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் கீழே சப் கோர்ட் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இன்டர் கனெக்டட் தான், ஒருங்கிணைந்து தான் செயல்படுறாங்க. அது இல்லாம சுதந்திரமா செயல்படுறாங்க, ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது பாருங்க, ஒற்றை குடியுரிமை. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒற்றை குடியுரிமை தான், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும்தான் சோல் அத்தாரிட்டி, அவங்க தான் ஒரு இந்திய குடிமகன் அப்படிங்கிற குடியுரிமையை வந்து கொடுப்பாங்க. இப்போ மேலை நாடுகள்ல, அமெரிக்கால எல்லாம் பாத்தீங்கன்னா இரட்டை குடியுரிமை இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், அமெரிக்காவுக்குன்னு ஒரு குடியுரிமை இருக்கணும், அவங்க எந்த ஸ்டேட்ல இருக்கிறாங்களோ அதுக்குன்னு ஒரு குடியுரிமை வந்து வாங்கணும். அப்ப அதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், அங்க அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் குடியுரிமை கொடுப்பாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் குடியுரிமை கொடுக்குறாங்க. பட் இந்தியா பொறுத்த வரைக்கும் ஒன்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும் கொடுக்கக்கூடிய அந்த குடியுரிமை மட்டும் தான் இருக்கு இந்தியாவில். சோ இது ஒரு சிறப்பு இயல்பா சொல்லப்படுது. அடுத்து பாத்தீங்கன்னா அடிப்படை உரிமைகள். இது வந்து நான் மோஸ்ட் இம்பார்ட்டன்டா நினைக்கிறேன். இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் கொடுத்திருக்க அடிப்படை உரிமைகள் மாதிரி வேற ஒரு எந்த ஒரு நாட்டிலும் இல்ல அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெறும் ஒரே ஒரு ஆர்டிகல்ல, ஆர்டிகல் 21 அப்படிங்கறத நீங்க பாப்பீங்க. அந்த ஆர்டிகல் 21ல ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டின்னு ஒரு உரிமைகள் இருக்கு. அதாவது தனிமனித வாழ்வு மற்றும் சுதந்திரம், வாழ்றதுக்கான உரிமை, சுதந்திரமா வாழ்றதுக்கான உரிமை. அதுல மட்டுமே கிட்டத்தட்ட 35 உரிமைகளை கொடுத்து வச்சிருக்காங்க, ஓகேங்களா. சோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா, சுதந்திரமான காத்து கிடைக்கணுங்கிறது என்னோட அடிப்படை உரிமை, நல்ல தண்ணி கிடைக்கிறதுங்கிறது என்னோட அடிப்படை உரிமை, அமைதியா இருக்கணுங்கிறதே ஒரு அடிப்படை உரிமை, ஒரு குற்றம் பண்ணானா அவனை விரைவான விசாரணை பண்ணி அவனுக்கு வந்து தக்க தண்டனை வந்து விரைவா செய்யணுங்கிறது ஒரு அடிப்படை உரிமை. ஓகே, இந்த மாதிரி பல உரிமைகள் இருக்கு. யாரையும் நம்மள காரணம் இல்லாம கைது பண்ண முடியாது, விசாரணை பண்ணாம கைது பண்ண முடியாது, விரும்பிய மதத்தை நம்ம வந்து தேர்வு செஞ்சுக்கலாம், அதை பரப்பவும் செய்யலாம். இந்த மாதிரி பல்வேறு அடிப்படை உரிமைகளை வந்து கொடுத்திருக்காங்க. அப்படி அதுல நான் என்ன இம்பார்ட்டன்டா நினைக்கிறேன்னா, அப்படி பல்வேறு அடிப்படை உரிமைகளை கொடுத்திருந்தாலும் அது கிடைக்கல, அரசாங்கம் தர மறுத்தது அப்படின்னா, நீங்க நேரடியா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டு
ஆர்டிகல் 32ல 5 வகையான நீதி பேராணையை வந்து கொடுத்திருக்கிறாங்க. அதன் அடிப்படையில அந்த பறிக்கப்பட்ட அடிப்படை உரிமைகளை நீங்க மீண்டும் நம்மளுக்கு வந்து வாங்கிக்கலாம். இதே ஹைகோர்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 226 யூஸ் பண்ணி 5 வகையான ஆர்டரை வந்து வெளியிட்டு அந்த பறிக்கப்பட்ட அடிப்படை உரிமைகளா இருக்கட்டும் இல்ல சாதாரண அடிப்படை உரிமைகளா இருக்கட்டும் அதை வந்து பாத்தீங்கன்னா மீட்டு தருவாங்க. சோ இந்த நீதி பேராணை வெளியிடுகிற அதிகாரத்துல மட்டும் ஹைகோர்ட் வந்து மோர் பவர்ஃபுல். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா உங்க சாதாரண உரிமைக்கும் ரிட்டை வெளியிட்டு நீதி பேராணையை வெளியிட்டு வாங்கி தருவாங்க. அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டாலும் நம்மளுக்கு இந்த ரிட்ட ஏதோ ஒரு 5 வகையான ஆர்டரை வந்து யூஸ் பண்ணி அந்த அடிப்படை உரிமைகளை வந்து மீட்டு தருவாங்க. இப்ப சாதாரண உரிமையா இருக்கட்டும் அடிப்படை உரிமையா இருக்கட்டும் ரெண்டுத்துக்கும் யூஸ் பண்ணுவாங்க ரிட்ட. அதனாலதான் ஹைகோர்ட் வந்து மோர் பவர்ஃபுல். எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா நீதி பேராணை வெளியிடும் அதிகாரத்துல மட்டும். அடுத்து பாருங்க அடிப்படை கடமைகள். இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல லேட்டரா 42வது சட்ட திருத்தம் 1976 தான் இதை சேர்த்தாங்க. இருந்தாலும் இதுவும் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட ஒரு சிறப்பியல்பா தான் சொல்லப்படுது. ஏன்னா 10 அடிப்படை கடமைகள் ஓகேங்களா, ஆனா 11ஆவதா ஒரு அடிப்படை கடமைகள் சேர்த்தாங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா 6ல இருந்து 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை ஸ்கூல்ல வந்து சேர்க்கணும். அது அவங்களுடைய பெற்றோர் இல்லைன்னா அவங்களுடைய பாதுகாவலருடைய கடமை அப்படின்னு சேர்த்தாங்க. இந்த கல்வி உரிமையை பத்தி சொல்லியிருப்பாங்க. 11வது அடிப்படை உரிமை வந்து பாத்தீங்கன்னா 11வது அடிப்படை கடமை வந்து பாத்தீங்கன்னா 6ல இருந்து 14 வயசுக்குட்பட்ட குழந்தைகளை ஸ்கூல்ல வந்து சேர்க்கணும். அது பெற்றோர்களோட இல்லனா பாதுகாவலரோட கடமை அப்படின்னு சேர்த்தாங்க. சோ இது வந்து 11வது அடிப்படை கடமை எப்ப சேர்த்தாங்கன்னு கேட்டீங்கன்னா 86வது சட்ட திருத்தம் 2002ல வந்து பாத்தீங்கன்னா சேர்த்திருப்பாங்க. 2002ல வந்து 11வது அடிப்படை கடமையை சேர்த்திருப்பாங்க. அடுத்து பாருங்க அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள். அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள் அப்படின்னா இவ்வளவு சட்டம் எழுதின அம்பேத்கர் அவர்கள் இந்த டிபிஎஸ்பியை வந்து நாவல் ஃபியூச்சர் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருப்பார். நாவல் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிச்சிருப்பார். அதாவது என்னன்னா இதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் இப்போதைக்கு அதை வந்து பாத்தீங்கன்னா யோசிச்சு பார்க்க முடியாது. ஆனா இதுல நான் சொல்லியிருக்க விஷயத்த ஒரு நாடு இல்லைன்னா ஒரு மாநிலம் செயல்படுத்திடுச்சுன்னா அந்த நாட்டை மாதிரி இல்ல அந்த ஸ்டேட்டை மாதிரி வேற ஒரு எந்த ஒரு ஸ்டேட்டுமே இருக்க முடியாது, ஒரு ஆகச்சிறந்த ஒரு நாடை நீங்க பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ சிறப்பான மாநிலங்கள்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழ்நாடு, ஒடிசா இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த அரசுக்கு வழிகாட்டு நெறிமுறைகள் இருக்கக்கூடிய அந்த சட்டத்தை தான் கொண்டு வந்துட்டு இருப்பாங்க. அதனாலதான் அதெல்லாம் வந்து பெஸ்ட் ஸ்டேட்டா வந்து இருக்கு. ஓகேங்களா? இந்த அரசுக்கு வழிகாட்டு நெறிமுறைகளை பொறுத்த வரைக்கும் இது என்னன்னு கேட்டீங்கன்னா இங்க சட்டத்தை வந்து அரசாங்கம் தான் ஏற்றும். அதாவது ஒரு எம்பி தான் வந்து பாத்தீங்கன்னா பாராளுமன்றத்துல உட்காந்து சட்டம் போடுறாங்க. அப்படி அவங்க சட்டம் போடும்போது சில விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணணும், மக்களுக்கு நல்லதா இருக்கக்கூடிய சட்டங்களை மட்டும் ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசுக்கே வழிகாட்டக்கூடிய நெறிமுறைகள். ஓகேங்களா? இதையும் வச்சிருக்காங்க. அடுத்து வயது வந்தோர் வாக்குரிமை. இது என்னன்னு கேட்டீங்கன்னா 18 வயசு பூர்த்தி அடைஞ்சிடுச்சு அப்படின்னா ஓட்டு போடலாம் யாரு வேணாலும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இந்திய அரசியல் சட்டத்துல கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் ஒரு சிறப்பியல்பா அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா 1919 வரைக்குமே யாரும் ஓட்டு போட முடியாது. வெறும் இந்த சுதேச அரசர்களுடைய பிள்ளைகள் ஜமீன்தார்கள் மட்டும்தான் ஓட்டு போடுற அந்த ரைட்ஸ் வந்து இருந்தது. 1919க்கு அப்புறம் தான் படிப்படியா வந்து பாத்தீங்கன்னா இந்த வாக்குரிமை அளிக்கப்பட்டது. உலகத்திலே வாக்குரிமை அளித்த முதல் நாடு நியூசிலாந்து சொல்லுவாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இதுல நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சிருந்தாங்க. அதனால இந்த வயது வந்தோர் வாக்குரிமை அப்படிங்கிறது ஒரு சிறப்பான அம்சமாக தான் சொல்லப்படுது. ஓகேங்களா? இந்த வயது வந்தோர் வாக்குரிமை இதை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜிகே ஞாபகம் வச்சுக்கணும். நீங்க நம்மளுடைய வாக்களிக்கும் வயது வந்து 21 தான் இருந்தது. இந்த வாக்களிக்கும் வயதை 21ல இருந்து 18 எப்ப மாத்தினாங்கன்னு கேட்டீங்கன்னா இது என்ன சட்ட திருத்தம் கேட்டா 61வது சட்ட திருத்தம். 61வது சட்ட திருத்தம் 61st கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்ன பண்ணுச்சுன்னா வாக்களிக்கும் வயசு 21 இருந்ததை 18 மாத்தினுச்சு. இது எப்ப பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா 1988ல பண்ணாங்க. இது எப்ப நடைமுறைக்கு வந்ததுன்னா 1989ல நடைமுறைக்கு வந்தது. இதை செய்யும் போது ராஜீவ்காந்தி தான் பிரதமர். ஏன்னா அந்த டைம்ல யங்ஸ்டர் எல்லாருமே காங்கிரஸ் பக்கம் இருந்தாங்க. சோ 21 வயசுல இருந்து 18 வயசு வந்து ஆக்கணும் அப்படின்னா இன்னும் நிறைய பேர் ஓட்டு போடுவாங்கன்னு நினைச்சு பண்ணாங்க. அடுத்து இந்தியா வந்து ஒரு மதச்சார்பற்ற அரசு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு மதச்சார்பற்ற அரசா தான் இருக்கு. மதச்சார்பற்ற அரசுனா இந்தியாவில் எந்த ஒரு குறிப்பிட்ட மதத்தையும் இந்திய அரசின் அதிகாரப்பூர்வ மதமாக உயர்த்தி பிடிக்கவில்லை அப்படிங்கிறது தான் மீனிங். மதச்சார்பற்ற அரசுனா என்னன்னா எந்த ஒரு குறிப்பிட்ட மதத்தையும் ஒரு இந்த அரசாங்கத்தோட அதிகாரப்பூர்வ மதம் அப்படின்லாம் இந்தியாவில எப்படின்னா சொல்லவே இல்லை. ஓகே, அப்ப இந்தியாவில வந்து எல்லாம் அனைத்து மதமும் சமம் தான். இதே வந்து பக்கத்து நாடுகளான பாகிஸ்தான், பங்களாதேஷ்லாம் பாத்தீங்கன்னா இஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு
இஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிக முக்கியமான அரசு மதமாவே சொல்லுவாங்க. ஓகே, இதை தவறா யோசிக்க வேணாம். இந்தியா ஒரு மதச்சார்பற்ற அரசுனா எந்த ஒரு மதத்தையும் தூக்கி பிடிக்க கூடாது அப்படிங்கறதா மீனிங். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, சுதந்திரமான அரசியலமைப்பு அமைப்புகள் இந்தியாவில இருக்கு. ஓகேங்களா? இந்திய அரசு கான்ஸ்டிடியூஷன் வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா யூபிஎஸ்சி. ஓகே, யூபிஎஸ்சி அப்படிங்கிறது ஒரு சுதந்திரமான ஒரு அரசியலமைப்பு அமைப்புகளா இருக்கு. யூபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் இதை பத்தி பேசக்கூடிய ஆர்டிகல் பாத்தீங்கன்னா 315. அதுக்கான எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இது ஒரு சுதந்திரமான அரசியலமைப்பு கான்ஸ்டிடியூஷனல் பாடியா இருக்கு. இதை பத்தி பேசக்கூடிய ஆர்டிகல் வந்து பாத்தீங்கன்னா 324 வந்து நம்ம சொல்லுவோம். அதுக்கப்புறம் கம்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல், இந்தியாவுடைய ஒட்டுமொத்த கணக்கு வழக்க பாக்குறவர் இவரு. ஓகேங்களா? இந்தியாவில கரெக்டா தான் இந்த அரசாங்கம் செலவு செய்யுதா, கரெக்டா வரவு வரத கரெக்டா செலவு செய்யுதா, இல்ல சரியான முறையில இருக்கான்னு பாக்குறவங்க தான் கம்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல். சோ இவங்களை பத்தி பேசக்கூடிய ஆர்டிகல் வந்து பாத்தீங்கன்னா 148 இருந்து 151 வரைக்கும் பேசியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஓகேங்களா, சோ இதெல்லாமே மிக முக்கியமான சுதந்திரமான அரசியலமைப்பு அமைப்புகளா வச்சிருக்கிறாங்க. அடுத்து கூட்டுறவு சங்கம், கோஆபரேட்டிவ் சொசைட்டியை பத்தி இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல சொல்லியிருக்காங்க. இது ஒரு சிறப்பு இயல்பு. இந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் எங்க பேசியிருப்பாங்கன்னா 9B பார்ட் 9B வந்து பாத்தீங்கன்னா பேசியிருப்பாங்க. ஓகேங்களா? இந்த கூட்டுறவு சங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ஜிகே கொஸ்டின் ஞாபகம் வச்சுங்க. இந்த கூட்டுறவு சங்கத்துக்கு கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டஸ் கொடுத்த சட்ட திருத்தம் எதுன்னு கேட்பாங்க. எதுன்னு கேட்டீங்கன்னா 97வது சட்ட திருத்தம் 2011 பண்ணாங்க. 97வது சட்ட திருத்தம் 2011 நடந்திருக்கும். இதுதான் இந்த சட்ட திருத்தத்தின் அடிப்படையில தான் கூட்டுறவு சங்கத்துக்கு கான்ஸ்டிடியூஷன் ஸ்டேட்டஸ் கொடுத்த சட்ட திருத்தம் எதுன்னு கேட்டீங்கன்னா 97வது சட்ட திருத்தம் 2011 வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நெருக்கடி நிலை பிரகடனம். நெருக்கடி நிலை பிரகடனம்னா நம்ம இந்திய நாட்டுல 3 வகையான நெருக்கடி நிலையை வந்து அமல்படுத்தலாம். அதாவது நேஷனல் எமர்ஜென்சி, தேசிய நெருக்கடி, ஸ்டேட் எமர்ஜென்சி அப்படின்னா மாநில நெருக்கடி, அதுக்கப்புறம் பினான்ஸ் எமர்ஜென்சினா நிதி நெருக்கடி. சோ நேஷனல் எமர்ஜென்சி பத்தி பேசக்கூடிய ஆர்டிகல் 352, ஸ்டேட் எமர்ஜென்சி 356, பினான்ஸ் எமர்ஜென்சி 360. பினான்ஸ் எமர்ஜென்சி ஏற்பட்டதுன்னா சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயியுடைய சம்பளத்தை வந்து டோட்டலா வந்து குறைச்சிருவாங்க. இது வரைக்கும் இந்த இந்தியாவில் நடந்ததே கிடையாது, ஒரு மொட்டியோட நடந்தது இல்ல. தேசிய நெருக்கடி பொறுத்த வரைக்கும் எப்ப அமல்படுத்துவாங்கன்னா பாகிஸ்தான் இல்ல ஆப்கானிஸ்தான் இல்லைன்னா வந்து சைனா வந்து இந்தியா நாட்டு கூட போர் தொடுக்குது அப்படின்னா நேஷனல் தேசிய நெருக்கடியை வந்து அமல்படுத்துவாங்க. இல்லைன்னா இந்தியாவிலே உள்நாட்டிலேயே வந்து பாத்தீங்கன்னா ஆயுதம் ஏந்திய கிளர்ச்சி நடக்குதுனாவும் நேஷனல் எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸ்டேட் எமர்ஜென்சி பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டேட் வந்து அந்த அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில செயல்படல அப்படின்னா மாநில நெருக்கடியை வந்து அமல்படுத்துவாங்க. இத குடியரசுத் தலைவர் ஆட்சி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. 356. நிதி நெருக்கடி இது வரைக்கும் நடந்ததே கிடையாது. ஓகேங்களா? சோ என்னதான் இந்தியா வந்து நிறைய அரசியலமைப்பு சட்டத்தை வந்து பாரோ பண்ணுச்சு அப்படின்னாலும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்குனே பல சிறப்பியல்புகள் இருக்கு. அதனுடைய முதல் அரசியலமைப்பு சிறப்பியல்பா நாங்க சொன்னது என்னன்னா மிக நீண்ட எழுதப்பட்ட அரசியலமைப்பு, பல்வேறு நாடுகள்ல இருந்து பெற்றோம் அப்படின்னு. அதுக்காக 1935 இந்திய சட்டத்துல இருந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம எடுத்திருக்கிறோம். அதுக்கப்புறம் நெகிழும் மற்றும் நெகிழா தன்மை கொண்ட ஒரு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பொறுத்த வரைக்கும் சில சட்டத்தை ஈஸியா வந்து திருத்திடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் ஒரு புதிய மாநிலம் உருவாக்குறதா இருக்கட்டும், இந்தியாவில் ஒரு புதிய மாநிலத்தை 2 மாநிலத்தை சேர்த்து ஒரு மாநிலமா உருவாக்குறதா இருக்கட்டும், இல்ல ஸ்டேட் நேம் சேஞ்ச் பண்றது, ஸ்டேட் பவுண்டரியை வந்து சேஞ்ச் பண்றது, இதெல்லாம் ஈஸியா பண்ணிடலாம். ஆனா இப்ப திடீர்னு இம்பீச்மெண்ட் ஆஃப் பிரசிடென்ட் வந்து இம்பீச்மெண்ட் பண்ணணும், பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்னா அவ்வளவு ஈஸியா பண்ண முடியாது. ஸ்பெஷல் மெஜாரிட்டி வேணும். ஓகேங்களா? சில சட்டங்களை திருத்துறதுக்கு சிறப்பு பெரும்பான்மை இருக்கணும். அது இல்லாம 50% மேல மாநிலங்களுடைய ஒப்புதல் வந்து பாத்தீங்கன்னா இருக்கணும். 50% மேலனா 28 மாநிலம் இருக்கு, அதுல 50% மேலனா 15 மாநிலமாச்சும் ஒப்புதல் கொடுக்கணும். சோ இந்த மாதிரி இருக்கு. இந்தியா வந்து ஒற்றையாட்சி தன்மை கொண்ட ஒரு கூட்டாட்சி நாடு. இது ஒரு சிறப்பியல்பு. பாராளுமன்ற இறையாண்மையும் மேலதிகாரம் பெற்ற உச்ச நீதிமன்றம்னா பாராளுமன்றம் தான் சட்டம் ஏற்றோம். அந்த சட்டம் சரியா தப்பான 6000 உரிமை உச்ச நீதிமன்றத்துக்கு இருக்கு. இததான் சொல்றோம். ஓகேங்களா? ஒருங்கிணைந்த சுதந்திரமான நீதித்துறை, ஒற்றை குடியுரிமை வந்து இருக்கு, அடிப்படை உரிமைகள், அடிப்படை கடமைகள், அரசுக்கு வழிகாட்டு நெறிமுறைகள், வயது வந்தோர் வாக்குரிமை, மதச்சார்பற்ற அரசா இந்தியா இருக்கு, சுதந்திரமான அரசியலமைப்பு அமைப்புகள் இந்தியாவில் நிறையவே இருக்கு, கூட்டுறவு சங்கம், நெருக்கடி நிலை பிரகடனம், இதெல்லாமே இந்திய அரசியலமைப்பு சட்டத்துடைய சிறப்பியல்பா சொல்லப்படுது. ஓகேங்களா? சோ இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பொறுத்த வரைக்கும் இதை எழுதும் போது ஸ்டார்டிங்ல கொடுக்கும் போது எப்போ ஆரம்பிச்சாங்க? 2 வருஷம் 11 மாசம் 18 நாள் எழுதினாங்க, இல்லைன்னா 17 நாள்னு புக்ல மாறி மாறி இருக்கு. சோ அப்படி எழுதப்பட்ட அரசியலமைப்பு வந்து உருவாக்குனதுல ரொம்ப அதிக பேச பண்ணது எதுன்னு கேட்டா டிராப்டிங் கமிட்டி, வரைவு குழு. இந்த வரைவு குழுவை பொறுத்த வரைக்கும் எப்ப உருவாக்குனாங்கன்னு கேட்டீங்கன்னா ஆகஸ்ட் 29, 1947 வந்து உருவானுச்சு. இதுல 8 பேர் இருந்தாங்க. டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் தான் இதனுடைய தலைவர். இத
பாரோடு ஃபீச்சர்னு சொல்றதுக்கே எனக்கு உடன்பாடு இல்ல. பாரோடு ஃபீச்சர் அப்படின்னா கடனாக பெற்ற அம்சங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அது அப்படி கிடையாது. சில அந்த கோர் கான்செப்டை மட்டும்தான் நம்ம வந்து பாரோ பண்ணிருக்கிறோம். மீதி எல்லாமே நம்ம முழுக்க டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் மற்றும் அவருடைய குழுக்கள் எல்லாரும் சேர்ந்து ரொம்ப ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் இதை வந்து கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? நன்றி, வணக்கம். ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா?